கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்பு பிரியமானவர்களே, நம்ம யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நிறைய பேரோட பழகியிருப்போம். அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு செய்ய மாட்டாங்களா, நமக்கு உதவ மாட்டாங்களா, நம்ம முன்னேற்றத்திற்கு அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, என்ன அவங்க நினைப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். யாருமே நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு இது செய்யணும், உங்களுக்கு இது கொடுக்கணும், நீங்கள் முன்னேறணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லி ஒருவரும் உங்களை நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நீ நல்லா வாழணும்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ, அதிகமாக நேசிக்கிறாங்களோ, நம்ம மேலே பாசம் காட்டுறாங்களோ, அவங்க மட்டும்தாங்க நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கணுன்னு தோணும். நம்மளை நேசித்து நமக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து நம்மளை மீட்டெடுத்த தெய்வங்க ஏசப்பா. நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார், நம்மளை மீட்டு கொண்டார். நீ என்னுடையவன்னு சொன்னார். நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளை. அவர் நமக்காக தான் ரத்தம் சிந்தினார். பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த நம்மளை அவர் ரத்தம் சிந்தி, அவர் அடிபட்டு காயப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்ம பாவங்களை மன்னித்து பாவ சேற்றில் இருந்த கிடந்த நம்மளை தூக்கி பரிசுத்தமாய் மாற்றி நம்மளை பொன்னாக இந்த வாழ்க்கையில் நம்மளை விளங்க பண்ணுறாரு. அவர் தாங்க நம்மளை நினச்சி பார்க்குறாரு. என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும், எதையாவது கொடுக்கணும், எப்படியாவது என் பிள்ளை சந்தோஷத்தோடு வாழணும்னு சொல்லி அவர் உனக்கு என்ன செய்யலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்டே இருப்பார். நம்ம அவர்கிட்ட நாம் கேட்போம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் நாம் நிற்க தேவையில்லை. கர்த்தருடைய பாதத்தில் நின்று அப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, உங்களுடைய தேவை எதுவோ, உம்முடைய வருமானம் எதுவோ